பலமாகும் பலவீனங்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது நிச்சயமா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா? அந்த பலவீனத்தையே நாம எப்படி நம்மளுடைய பலமா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை கேட்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஜப்பான் நாட்டுல 10 வயசு சிறுவன் ஒருவனுக்கு ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியமாகவே இருந்தது. ஆனா அவனுக்கு இடது கை கிடையாது. கையும் காலும் நல்லா இருக்கிறவங்களுக்கே ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது சிம்ம சொப்பனமாக இருக்கும்போது ஒரு கை இல்லாத அந்த சிறுவன் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அவனுடைய முயற்சியை விடாம பல பயிற்சியாளர்கள் கிட்ட போறான். அவங்க எல்லோருமே அவனை ரொம்ப பாவமா பார்த்துட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. கடைசியா ஒரே ஒரு குரு மட்டும் அந்த சிறுவனுக்கு ஜூடோ சொல்லித்தர ஒத்துக்கிறாரு. ஆனா அவரும் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும்தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. வேற எதையுமே அந்த குரு கற்றுக் கொடுக்கறதா தெரியல. இந்த சிறுவனும் ரொம்பவும் சோர்ந்து போயிடுறான். உடனே அந்த குரு கிட்ட போய், குருவே, நான் ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிஞ்சா போதாதே, வேற ஏதாவது சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொல்றாரு, நீ இந்த ஒரே ஒரு தாக்குதல்ல மட்டும் வல்லவன் ஆனால் போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறுவனும் தன்னுடைய பயிற்சியை மீண்டும் தொடங்குறான். இப்படியே போகுது. சாம்பியன்களுக்கான போட்டியும் ஆரம்பமாகுது. முதல் போட்டி, சர்வமும் கற்று தேர்ந்த எதிராளி. இந்த பக்கம் ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிஞ்ச அந்த சிறுவன். எதிரே இருப்பவர் பல முறை சாம்பியன் பட்டம் பெற்றவர். ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமாகவும் ரொம்ப இலக்காரமாகவும் இருந்துச்சு. போட்டி ஆரம்பமாகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா அந்த சிறுவன் வெற்றி பெற்றான். 2வது போட்டி, அதுலயும் அந்த சிறுவனுக்கே வெற்றி கிடைச்சது. இப்படியே முன்னேறி முன்னேறி அரையிறுதி போட்டி வரை வந்துட்டான். அதுலயும் அந்த சிறுவன் வெற்றி பெற்றுட்டான். இறுதியாக கடைசி போட்டியின் முதல் சுற்றில் எதிரே இருந்த எதிராளி அந்த சிறுவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அதை பார்க்கும்போது அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போட்டியை நிறுத்திடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிறுவனுடைய குரு சொல்றாரு, வேண்டாம், அவன் சண்டையிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறுவன் தனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு தாக்குதலை ரொம்ப பலமா பிரயோகிக்கிறான். எதிராளி கீழே விழுந்துடுறாரு. சிறுவன் சாம்பியன் ஆனான். பார்வையாளர்கள் எல்லாருமே நம்ப முடியாம பாக்குறாங்க. ஏன், அந்த சிறுவனுக்கே தன்னுடைய வெற்றியை நம்ப முடியல. உடனே குரு கிட்ட போய், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில வெற்றி பெற்றேன்? அதுவும் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஜெயிச்சேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த குரு சொல்றாரு, உன்னுடைய வெற்றிக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஜூடோவிலேயே ரொம்ப கஷ்டமான தாக்குதலை நீ நல்லா கத்துக்கிட்ட. இன்னொன்று, இந்த தாக்குதலை தடுக்கணும் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க உன்னுடைய இடது கையை பிடிச்சா மட்டும்தான் இந்த தாக்குதலை தடுக்க முடியும். ஆனா உனக்கு தான் இடது கையே கிடையாதே அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய பலவீனம் தான் பலமாய் மாறி உன்னை சாம்பியன் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த சிறுவன் வியந்து போறான். தனது பலவீனமே பலமாய் மாறிய அதிசயத்தை நினைச்சு ரொம்பவும் ஆனந்தம் அடைகிறான். இது போலதாங்க நம்ம மனசும் பல திறமைகளின் கடல். அதுல நம்ம முத்தெடுக்கிறதும் நத்தை எடுக்கிறதும் மூச்சடக்கி நாம முயற்சி செய்யறத பொறுத்துதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம திறமைய பற்றி நம்மளை வழி நடத்துறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால குருவின் மீது திடமான நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.